பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெப்பநிலையை அளக்க நாம் பல்வேறுபட்ட வெப்பமானிகளை பயன்படுத்துவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒவ்வொரு வெப்பமானியிலும் அளவீடு அதிகமாகும். வெப்பநிலை குறையும் போது அளவீடு குறைவாகவும் காட்டும். ஆகவே வெப்பமானியின் வாசிப்புகள் பௌதீக சூழலுடன் மாறுபடுவதை காணலாம். எமது இலகுக்காக நாம் பல்வேறுபட்ட அளவிடைகளை அன்றாடம் பாவிக்கின்றோம். அப்படியென்றால் இனி நாம் இப்பாடத்தில் வெப்பமானிகளை பற்றியும் அவற்றின் செயற்பாடுகள் மற்றும் ஒவ்வொரு வெப்ப அளவிடை வகைகளையும் தொடர்புபடுத்தும் விதங்கள் பற்றியும் விரிவாக பார்ப்போம். வணக்கம். நீங்கள் எமது விஞ்ஞான பாடத்தில் உள்ள இன்னும் ஒரு முக்கியமான பௌதிகவியல் பாடத்துடன் இணைந்துள்ளீர்கள். இந்த வெப்பம் பாடத்தில் நாம் வெப்பநிலை பற்றி முக்கியமாக கவனிப்போம். இப்பாடத்திலும் எங்களுடன் வழமை போல் ரிக் இணைந்து கொள்வார். வணக்கம் ரிக். நல்லது. வணக்கம் நண்பர்களே. வெப்பம் பாடம் முழுவதும் நான் உங்களுடன் இருப்பேன். நாம் எமது அன்றாட வாழ்க்கையில் ஏதேனும் பொருளை தொடும் போது சூட்டை அல்லது குளிரை உணர்கின்றோம். உதாரணமாக நாம் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது குளிரை உணர்வது போன்று சூடான கோப்பி அல்லது தேநீரை பருகும் போது வெப்பத்தை உணர்கின்றோம். வெப்பநிலை என்பது நாம் உணரும் சூட்டை அல்லது குளிரை அளவிட பயன்படுத்தும் அளவுகோலாகும். ஒரு பொருளின் வெப்பநிலை அதன் துணிக்கை அசைவுடன் தொடர்பு பட்டுள்ளதென விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதிக வெப்பநிலையை கொண்ட பொருட்களின் ஊடகங்களில் துணிக்கைகள் உயர் கதியுடன் செயற்படும். குளிரான பொருட்களின் ஊடகங்களின் துணிக்கைகள் மெதுவாக அசையும். அதாவது அவற்றில் காணப்படும் இயக்க சக்தி குறைவாகும். துணிக்கைகளின் இயக்க சக்தி அதிகரிக்க அங்கு வெப்பநிலையும் அதிகரிக்கும். ஆகவே ஏதேனும் ஒரு பொருளின் வெப்பநிலை என்பது அதிலுள்ள துணிக்கைகளின் சராசரி இயக்க சக்தி ஆகும். நல்லது. வெப்பநிலை என்பது என்னவென்று நாம் அறிந்தோம். நாம் இப்போது அதனை அளத்தல் பற்றி கற்போம். வெப்பநிலையை அளக்கும் போது நாம் எந்த உபகரணத்தை உபயோகிப்போம்? நல்ல கேள்வி ரிக். இந்த பகுதியில் நாம் அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி உபயோகிக்கும் வெப்பமானிகள் வகைகள் 3 பற்றி பரவலாக கதைப்போம். அவை கண்ணாடியுள் ரச வெப்பமானி, கண்ணாடியுள் அல்ககோல் வெப்பமானி மற்றும் இலக்க வெப்பமானி ஆகும். வெப்பநிலையை அளப்பதற்காக முன்னைய காலம் தொட்டு பல்வகையான வெப்பமானிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கிறிஸ்துவுக்கு பின் 1600 கலிலியோ கலிலி மூலம் உலகின் முதலாவது வெப்பமானி கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின் காலத்துடன் வெப்பமானிகள் பற்பல மாற்றங்களுக்கு உள்ளாகி முன்னேற்றங்கள் கண்டு நாம் இப்போது உபயோகிக்கும் வெப்பமானி அமைக்கப்பெற்றது. ஆகவே நான் முன்னர் கூறிய விதத்தில் முன்னேற்றம் கண்டு நாங்கள் உபயோகிக்கும் வெப்பமானிகளில் ஒன்றான கண்ணாடியுள் ரச வெப்பமானி பற்றி முதலில் ஆராய்வோம். உங்களுக்கு காட்டப்பட்டுள்ள இந்த வெப்பமானி இரசத்தை கொண்ட மெல்லிய கண்ணாடி குமிழுடன் மயிர்துளையுள்ள கண்ணாடி துண்டை தொடுப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகின்றது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது குமிழில் உள்ள ரசம் விரிவடைந்து மெல்லிய குழாய் வழியே செல்கின்றது. ஆகவே குழாயில் குறிக்கப்பட்டுள்ள அளவிடையின் மூலம் ரச நிரலின் நீளத்திற்கேற்ப வெப்பநிலையை வாசிக்கலாம். ரசம் என்பது அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் உலோகமாகும். அதன் சிறப்பியல்புகளாக வெப்பத்தை சீராக கடத்தும் தன்மை, ரசத்தின் விரிவு, பரந்த வெப்பநிலை வீச்சில் சீராக இருத்தல் என்பவற்றை கூறலாம். ஆகவே இவ்வகை வெப்பமானிகள் அமைக்க ரசம் ஏற்றதாக உள்ளது. இனி நாம் கண்ணாடியுள் ரச வெப்பமானி பற்றி கதைப்போம். கண்ணாடியுள் மதுசார வெப்பமானி ஆக்கப்பெற்றிருப்பது கண்ணாடியுள் ரச வெப்பமானி வடிவில் இருந்தாலும் இதிலுள்ள வித்தியாசம் இங்கு இரசத்துக்கு பதிலாக அல்ககோல் பயன்படுத்தப்பட்டிருப்பதே ஆகும். இதில் உபயோகிக்கப்படும் அல்ககோலின் உறைநிலை 115 பாகை செல்சியஸ் என்பதால் 0 பாகை செல்சியஸிலும் குறைந்த வெப்பநிலைகளை அளவிட இந்த வெப்பமானியால் இயலும். ஏனைய திரவங்கள் தொடர்பாக விரிவு அதிகமாக காணப்படல், விரிவு வெப்பநிலையுடன் சீராக இருத்தல் ஆகியவற்றினாலும் ஆல்கஹால் வெப்பமானிகளுக்கு உகந்த திரவமாகும்.
ஆகவே வெப்பநிலையை அளவிட கண்ணாடியுள் அல்கோகோல் வெப்பமானியும் அநேகமாக உபயோகிக்கப்படுகின்றன. அல்கோகோலின் கொதிநிலை 78 பாகை செல்சியஸ் என்பதால் 78 பாகை செல்சியஸ் அதற்கு மேலுள்ள வெப்பநிலைகளை அளவிடுவது இயலாது. தற்போதைய காலகட்டத்தில் இலக்க வெப்பமானிகள் பரவலாக உபயோகிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் வெப்பநிலை வாசிப்பை ஓர் எண்ணாக வாசிக்கத்தக்கதால் இவற்றை பயன்படுத்துவது இலகுவானது. அதேவேளை இலக்க வெப்பமானிகள் இலகுவாக கொண்டு செல்லும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளன. வெப்பமானிகளால் அளவிட முடியாத பல்வேறு சந்தர்ப்பங்களின் போது வாசிப்புகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் இலக்க வெப்பமானி அமைய பெற்றுள்ளது. இவ்வகை வெப்பமானிகளை அமைப்பதற்கு வெப்பநிலை அதிகரிக்க காரணமாக ஏற்படும் திரவ விரிவுக்கு பதிலாக இங்கு தடை போன்ற வெப்பநிலையை சார்ந்த ஒரு மின் இயல்பு பயன்படுவது சிறப்பம்சமாகும். நல்லது, இனி நாம் வெப்பநிலை அளவிடை பற்றி கலந்துரையாடுவோம். இங்கு நாம் 3 வகையான வெப்பநிலை அளவிடைகள் பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். அவை செல்சியஸ், பாரன்ஹைட் மற்றும் கெல்வின். முதலில் செல்சியஸ் அளவிடைகள் பற்றி ஆராய்வோம். இந்த செல்சியஸ் அளவிடையானது ஒரு வளிமண்டல அமுக்கத்தின் கீழ் தூய பனிக்கட்டி உருகும் வெப்பநிலையை தனது 0.0 செல்சியஸாகவும் அவ்வமுக்கத்தின் கீழ் தூய நீர் கொதிநீராவியாக மாறும் வெப்பநிலையை 100 பாகை செல்சியஸாகவும் கொண்டுள்ளது. இவ்வாறு ஒரு வெப்பநிலை அளவிடையை தயார் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் மாறா வெப்பநிலைகளான 0 பாகை செல்சியஸ் மற்றும் 100 பாகை செல்சியஸ் என்பன நிலைத்த புள்ளிகள் எனப்படும். இனி நாம் பாரன்ஹைட் அளவிடை பற்றி கற்போம். அடுத்ததாக பார்க்கும் வெப்பநிலை பாரன்ஹைட் அளவிடை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இங்கு ஒரு வளிமண்டல அமுக்கத்தில் பனிக்கட்டி திரவ நிலையை அடையும் வெப்பநிலை மற்றும் நீர் கொதிநீராவியாக மாற்றப்படும் வெப்பநிலை என்பன நிலைத்த புள்ளிகளாக கருதப்படும். குறிப்பிட்ட புள்ளிகள் முறையே 32 பாகை பாரன்ஹைட் மற்றும் 212 பாகை பாரன்ஹைட் என கருதப்படும். இங்கு நிலைத்த புள்ளிகளுக்கு இடையிலான வித்தியாசம் 180 பாகைகள் ஆகையால் அவ்விரு நிலைத்த புள்ளிகளுக்கு இடையிலான வீச்சு 180 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நல்லது, இனி நாம் கெல்வின் அளவிடைகளை பற்றி பார்ப்போம். இப்போது நாம் கெல்வின் அளவிடை விரிவாக பார்க்க உள்ளோம். நாம் வெப்பநிலை என்பதால் குறிப்பிடுவது குறிப்பிட்ட பொருள் அமைக்கப்பெற்றுள்ள துணிக்கைகளின் இயக்க சக்தி என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். ஆகவே அணுவின் இயக்க சக்தியை குறைக்கும் போது அதன் வெப்பநிலையும் குறைய வேண்டும். ஏதேனும் பொருளில் இயக்க சக்தி 0 இருக்கும் போது அதன் வெப்பநிலையும் 0 கெல்வின் அளவிடையில் 0 என குறிப்பிடப்படுவது இவ்வாறு துணிக்கைகளின் இயக்க சக்தி 0 புள்ளியாகும். 0 புள்ளிகள் மாறுபட்டாலும் கெல்வின் அலகொன்றின் பெருமானமும் பாகை செல்சியஸ் 1க்கு சமமாகும் விதத்தில் இரு அளவீடுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கெல்வின் 0 அளவிடையில் நிலைத்த புள்ளி தனி 0 K இருக்கும் போது அதன் செல்சியஸ் அலகு -273.15 பாகை செல்சியஸ் ஆகும். இதன் அடிப்படையில் பனிக்கட்டி உருகும் வெப்பநிலை 273.15 கெல்வின் ஆகும். நீர் கொதிநீராவியின் வெப்பநிலை 373.15 கெல்வின் ஆகும். வாசிப்புகளின் போது இலகுவாக்கும் பொருட்டு அலகுகளை அண்ணளவாக 273 மற்றும் 373 என்று குறிப்பிடுகின்றோம். மேலும் வெப்பநிலையை அளவிடும் சர்வதேச அலகு கெல்வின் ஆகும். நாம் முன்னர் கதைத்த வெப்பநிலை அளவிடைகளை கருத்தில் கொள்ளும் போது எமக்கு கெல்வின் மற்றும் செல்சியஸ் அளவிடைகளுக்கு இடையில் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே அது என்ன தொடர்பு என பார்ப்போம். எமக்கு கெல்வின் அளவிடைகளை செல்சியஸில் குறிப்பிடவோ மறுபுறம் செல்சியஸ் அளவிடைகளை கெல்வினில் குறிப்பிடவோ அன்றாட வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதன்படி கெல்வின் வெப்பநிலையொன்றை செல்சியஸில் குறிப்பிட வேண்டுமாயின் நாம் குறிப்பிட்ட பெருமானத்திலிருந்து 273 கழித்தல் வேண்டும்.
அதேவேளை ஏதேனும் செல்சியஸ் அளவிடையொன்றை கெல்வினில் குறிப்பிடுவதற்கு குறிப்பிட்ட செல்சியஸ் அலகிற்கு 273 சேர்க்கப்படல் வேண்டும். குறிப்பிட்ட மாற்றல்களுக்கு உபயோகிக்கப்படும் 2 சமன்பாடுகளை நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. இதன்படி வெப்பம் அலகின் முதலாம் அலகான வெப்பநிலை பாடம் இத்துடன் நிறைவுறுகிறது. இந்த அலகில் நாம் வெப்பநிலையின் அறிமுகம், வெப்பமானிகள், வெப்பநிலை அளவிடைகள் மற்றும் அவற்றுக்கிடையிலுள்ள தொடர்புகளை பற்றி கலந்துரையாடினோம். இனி நாம் செயற்பாட்டுக்குள் நுழைவோம்.